என்றான். நாம் கேட்ட துஆக்கள் தான் கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரமலானை அடையச் செய் என்பதாக நாம் துஆ செய்தோம். அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாம் ரமலானை அடைச் செய்திருக்கின்றான். அது மிகப்பெரிய பாக்கியம். ஏனென்று சொன்னால், இந்த உம்மத்தில் ஷஹீதை விட அந்தஸ்து கூடிய ஒன்று என்று சொன்னால் அது ரமலான். இந்த ரமலான் மாதத்திற்கு நிறைய பெயர்களை கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாம் முன்னதாகவே சொல்லியிருப்போம், இது பரக்கத்துடைய மாதம், இது மகஃபிரத்துடைய மாதம், இது பொறுமையின் மாதம் என்பதெல்லாம் நிறைய பெயர்கள் இதற்கு இருக்கு. அதுபோல் இது திருக்குர்ஆனுடைய மாதம், நிறைய குர்ஆன்கள் ஓத சொல்லியிருப்பார்கள். அதுபோல் இந்த மாதம் நன்மையை தேடித்தரும் மாதம் என்பதாக சொல்வார்கள். மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய செயலுக்கு நன்மை ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த மாதத்திலே செய்யக்கூடிய செயலுக்கு இரட்டிப்பான நன்மைகள் இருக்கின்றது. உதாரணமாக, மற்ற நாட்களிலே செய்யக்கூடிய நஃபில்களுக்கும் சரி, ஃபர்லுகளுக்கும் சரி, ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய நஃபில்களுக்கு ஒரு ஃபர்லுடைய அந்தஸ்து, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய அந்தஸ்தும் இருப்பதாக ஹதீஸிலே இருக்கின்றது. அப்பேற்பட்ட நன்மையை வாரி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆனால் இஸ்லாமிய சமூகம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் இந்த மாதத்திலே அதிகமாக நலவான காரியங்களை செய்வார்கள். அதிலே இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான செயல் என்று சொன்னால் ஜகாத். இது ஜகாத்துடைய மாதம் என்பதாக கூட சொல்வார்கள். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய ஜகாத்தை ஒரு வருடம் பூர்த்தியாக ரமலான் டு ரமலான் கணக்கு வைத்து கொடுப்பார்கள். முதலாவது கடமை நிறைவேற, இரண்டாவது இதிலே நன்மைகள் அதிகமாக இருக்கின்றன. சொல்லுவாங்கல்ல, கோவை வலப்புரிஜான் சொல்லுவாங்க, அவங்க எழுதிய இஸ்லாம் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூலிலே சொல்வார்கள், எல்லா மதங்களும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதை சொல்கிறது, ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் அதை கடமையாக்கிறது என்பதாக சொல்வார்கள். ஜகாத் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையும் 50 கடமைகள்ல ஒன்று. எப்படி கலிமா சொல்வது கடமையோ, தொழுவது கடமையோ, நோன்பு வைப்பது கடமையோ, அதுபோன்ற ஜகாத் கொடுப்பதும் ஒரு கடமை. இதை இந்த ரமலான் மாதத்திலே அதிகமான நல்லோர்கள் என்ன செய்யறாங்க, அதை செய்யறாங்க. பொதுவாக கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 4 விஷயங்கள் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக இருக்கும். முதலாவது, வணக்கம் அதிகமாக செய்வார்கள், நோன்பை பூர்த்தியாக வைப்பார்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள், அதிகமாக தர்மம் செய்வார்கள் என்பதை சொல்லப்படுகிறது. ஹதீஸ்ல வருது, காற்றை விட வேகமாக என்ன செய்வாங்க, அவங்க தர்மம் செய்வாங்க அப்படின்றது. ஏன்னா தர்மம் செய்யறது மிகப்பெரிய அந்தஸ்து. ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய நேரத்தில் அவனுடைய ரூஹை வாங்கும் போது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்பதை குர்ஆன் சொல்கிறது. லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸ்தக வகும் மினஸ் சாலிஹீன். அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்வான்னா, கொஞ்ச நேரம் தாமதிச்சா நான் போய் தொழுதுட்டு வரேன், நான் என்ன செய்யறேன், ஹஜ்ஜு செஞ்சுட்டு வரேன், நான் நோன்பு வச்சுட்டு வரேன்னு சொல்ல மாட்டான். அந்த நேரத்தில் அவன் சொல்வான், ஒரு 2 நிமிஷம் எனக்கு நீங்க தாமதப்படுத்தினீங்கன்னா நான் என்ன செய்வேன், என்னுடைய பொருளை எல்லாத்தையும் ஜகாத் கொடுத்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஜகாத்துக்கு அவ்வளோ அந்தஸ்து இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சமூகத்துல நம்ம கிட்ட இந்த ஜகாத் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. செலவு செஞ்சா குறைஞ்சிருமோ அப்படின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், நீங்கள் என்ன செய்யுங்கள், செலவு செய்யுங்கள். பகிலு, நீங்கள் கஞ்சத்தனம் செய்யாதீர்கள், செலவு செய்யுங்கள். நீங்கள் ஒரு நாள் அதை செலவு செய்யாமல் வைத்துக் கொண்டால் அதிலே உங்களுக்கு கேடு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம தான் என்ன செய்யணும், வீட்டுல ஆண்கள் ஜகாத் கொடுக்கறது கொஞ்சம் சுணங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம தான் என்ன செய்யணும், அதை ஊக்குவிக்கிறது. ஏன்னா ஜகாத்தை கொண்டு நம்முடைய பொருட்கள் பாதுகாக்குமே தவிர என்ன செய்யாதது, எந்த விதமான குறைதலும் ஏற்படாது.
அல்லாஹ் தான் சொல்வான், நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களை அழித்து விட்டு இன்னொரு சமூகத்தை அல்லாஹ்வால் கொண்டு வர முடியும், குர்ஆன் சொல்லுது. ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பஹிலூபி, அதுல கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ஏன்னா முதல்ல நம்ம ஒரு விஷயங்களை, சட்டங்களை தெரிஞ்சுக்கணும். இன்றைய சமுதாயம் என்ன செய்ய, ஜக்காத்துடைய விஷயத்துல ரொம்ப கஞ்சத்தனம் செய்யறாங்க. ஜக்காத்தை நம்ம எப்படி நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு தோராயமா இருக்கிறதுல கொஞ்சம் காசை கொடுத்துட்டு நம்முடைய ஜக்காத்தை நிறைவேறிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஜகாத் என்பது கண்ணநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், நீங்கள் அதை சரிசமமாக என்ன செய்யணும், முதல்ல அதை சரியான முறையிலே கணக்கிட வேண்டும். அதிலே கணக்கிட்ட பிறகு அதில் எவ்வளவு தொகையோ ஜகாத், அதை ஜகாத்தாக கொடுக்க வேண்டுமே தவிர சும்மா கொஞ்சம் குறைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யாதது, ஜகாத் கடமையாக சொன்னாங்க. சரியான முறையில் ஜகாத் கொடுப்பது இருக்கிறது, இம்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி, அது நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அது பரக்கத்தை உண்டு செய்யும். கண்ணநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா, நீங்க கொடுங்க, யாருக்கு கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், கொடுத்துட்ட பிறகு இவருக்கெல்லாம் நம்ம கொடுத்தோமோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இன்னமல் அமாலு பின்னிய்யா வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇம் மா நவா. நீ யாருக்கு வேணாலும் கொடு, உன்னுடைய மனசுக்கு பட்டுச்சு கொடு. அப்புறம் தெரியுது, ஐயோ இவர் பணக்காரர், இவர் என்னது திருடர், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஹதீஸ கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக இந்த ஹதீஸை ஞாபகம் செய்தார்கள். பனு இஸ்ரவேலில் என்ன செஞ்சாரு, ஒரு மனிதர் இருந்தார், ஒரு செல்வந்தர் இருந்தார். முதலாவது அவர் என்ன செஞ்சார், ஒரு பெண்ணிடம் கொடுத்தார், திருடனிடம் கொடுத்தார், செல்வந்தனிடம் கொடுத்தார். மனசு பின்னாடி வந்து கவலைப்பட்டார், இதெல்லாம் நம்மளது ஏத்துக்கமா அப்படின்னு கவலைப்பட்டார். ஆனா என்ன செஞ்சு, உங்களுடைய ஜகாத் அதை நிறைவேறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா ஜகாத்து சரியான முறையில கொடுக்கணும். இன்னைக்கு கால சூழ்நிலைகள், இயற்கைக்கு மாற்றமான செயல்கள், மழை பெய்யாம இருக்கிறது, வெயில் அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஜகாத்தை சரியா கொடுக்கலன்னு சொன்னா மழையும் பெய்யாது, பஞ்சமும் ஏற்படும் சொல்றாங்க. மழையும் பெய்யாது, அப்படி ஜகாத்தை சரியா கொடுத்தா. கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஜகாத் கொடுப்பதை பற்றி சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யார் ஜகாத்தை கொடுக்கின்றார்களோ அவருடைய பொருள் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படும் என்ற விஷயத்தை என்ன செஞ்சாங்க, கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு கிறிஸ்துவர் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது உண்மை என்றால் நம்ம என்ன செய்வோம், கொடுத்து பார்ப்போம். உண்மையா இருந்தா நம்ம இஸ்லாத்தை ஏத்துப்போம், இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், இதை 4 பேருக்கிட்ட சொல்லி தூற்ற செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டார். அத போல என்ன செஞ்சாரு, தன்னுடைய வீட்டில் வந்து எல்லா விதமான பொருட்களுடைய ஜகாத்துடைய பொருளையும் கணக்கிட்டார். கணக்கிட்டு என்ன செஞ்சார், அதை ஜகாத்தை கொடுத்தார். ஜகாத்தை கொடுத்துட்டு மறுநாள் அவருடைய வியாபார கூட்டம் ஷாம் தேசத்துக்கு போயிருந்துச்சு. அந்த வியாபார கூட்டத்திலிருந்து ஒரு கடிதம் வந்துச்சு. யாருடைய பொருட்கள் எல்லாம் ஷாம் தேசத்துக்கு சென்றதோ இடையில என்ன செஞ்சாங்க, திருடர்கள் வழிமறித்து அதை அபகரித்து கொண்டார்கள் அப்படின்னு ஒரு கடிதம் ஒன்று வந்துச்சு. ஆனா இவருக்கு நம்பிக்கை என்ன இருந்துச்சு, ஜகாத் கொடுப்போம், சரியா இருந்துச்சுன்னா இஸ்லாத்தை ஏத்துப்போம், இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் தூற்றலாம்னு என்ன இருந்துச்சு. இவருடைய வியாபார குழுல இருந்து என்ன செஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கடிதம் வந்துச்சு. எல்லாருடைய பொருட்களும் திருடப்பட்டது, நம்முடைய வியாபார குழு கொஞ்சம் தாமதமாக சென்றதுனால நம்முடைய வியாபார குழு என்ன செய்யப்பட்டுச்சு, காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த லெட்டர்ல எழுதி இருந்துச்சு. வேற என்ன செஞ்சாரு, அப்படியே வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கினார் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல. ஏன்னா நாம் செய்யக்கூடிய ஜகாத்தோ தான தர்மமோ நம்முடைய பொருளை என்ன செய்யல, அழிக்கவோ குறைக்கவோ செய்யல. அதை நம்முடைய பொருளை அது பாதுகாக்கிறது. எப்போது ஒரு மனிதன் இதையெல்லாம் கொடுக்காமல் அவன் பாதுகாத்து வைப்பதாக நினைத்து அவன் வைத்துக் கொண்டிருக்கின்றானோ 5 விஷயங்களை சொல்றாங்க. முதலாவது, அது என்ன செய்யப்படும், அரசாங்கத்தின் மூலமாக அளிக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டம் அப்படிதானே இருக்கு. எதுக்காக நம்முடைய போன்ல நம்முடைய அக்கௌண்ட்ல இருந்து பேலன்ஸ் எதுக்கு எடுக்கிறான்னு தெரியல, எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறான்னு தெரியல, என்னென்ன நோக்கம் தெரியல. அரசாங்கம் என்ன செய்யுது,
அதான் சொன்னாங்க, தன்னுடைய பொருட்கள் ஜகாத்தை சரியாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை அரசாங்கத்தை கொண்டு அதனுடைய பொருட்கள் அளிக்கப்படும் சொன்னார். இரண்டாவது, நெருப்பை கொண்டு, தண்ணீரை கொண்டு, திருடனை கொண்டு, இது போன்ற சூழ்நிலைகளை கொண்டு என்ன செய்யப்படும்? ஜகாத் கொடுக்காததை அளிக்கப்படும். ஐந்தாவது சொன்னாங்க, நோய்வாய்ப்படுதலை கொண்டும் அளிக்கப்படும். என்ன செய்யும்? நல்லா இருப்பாரு, திடீர்னு நோய் ஏற்பட்டிருக்கும், சம்பந்தமே இல்லாம என்ன செய்யும்? செலவாயிருக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஹதீஸ்ல எழுதுறாங்க. ஜகாத்தை சரியாக கொடுக்காதனால என்ன செய்யப்படும்? இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதனால என்ன செய்யணும்? ஜகாத்துடைய விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்கும். நல்லமல் செய்யணும். ரமலான் இந்த மாதம் எவ்வளோ நல்லது செய்யறோமோ, எவ்வளோ வணக்கம் செய்யறோமோ அவ்வளோ நல்லது. நோன்பு வைப்பதும் நல்லது, மற்ற காரியங்கள் தஸ்பீஹ் செய்வது, நஃபிலான வணக்கங்களை செய்வது எல்லாம் நல்லது. ஆனால் அதை விட அந்தஸ்துகளில் கூட என்று சொன்னால் ஜகாத்தை கொடுப்பது சிறந்தது. நம்ம ஜகாத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஹதீஸ்ல வருதா இல்லையா? நம்முடைய கடைசி நேர முடிவு கூட வித்தியாசமாக முடிகிறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. ஹதீஸ்ல வருது, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மஸ்ஜிதுல சாயலபா அப்படின்ற ஒரு மனிதர் இருந்தார். எந்நேரம் மஸ்ஜிதுல தான் இருப்பார். மஸ்ஜிதை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? வெளியவே போக மாட்டார். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். பரம ஏழை நபியிடத்துல வந்தார். சொன்னார், யார சொல்லலாம், எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னார். கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாலபா நீ இப்படியே இருக்கிறது உமக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை யார சொல்லலாம், எனக்கு என்ன செய்யணும்? செல்வம் கிடைக்கணும், துஆ செய்யுங்க அப்படின்றார். மறுபடியும் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாலபா நீ இப்படியே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை யார சொல்லலாம், எனக்கு என்ன செய்யணும்? ஏதாவது என்னுடைய செல்வத்துக்கு துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? துஆ செஞ்சுட்டாங்க. துஆ செஞ்சது அவருடைய வியாபாரத்துல ஒரு ஆடு கிடைச்சது. 1 2 ஆச்சு, 4 ஆச்சு, 6 ஆச்சு, அப்படியே என்னாச்சு? கூட்டமாகி மதீனாவை விட்டு அவர் வெளியே போக ஆரம்பிச்சிட்டார். சரியாக தொழுது இந்த சாலபா, பள்ளியிலேயே இருக்கக்கூடிய சாலபா, எல்லா வக்தையும் தொழக்கூடிய சாலபாவுடைய நிலைமை எப்படி ஆச்சுன்னு சொன்னா, பொருட்கள் பெருக 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 என்ன ஆச்சு? தொழுகை அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. 5 வக்து சரியா தொழுது சாலபா 2 வக்து வராம 3 வக்துக்கு வந்தார். அப்படியே போக போக என்ன செஞ்சாரு? 1 வக்து தான் வர ஆரம்பிச்சார். அப்படியே கொஞ்ச காலம் கலிய என்ன செஞ்சாரு? ஜும்மாக்கு வராம இருந்தார். என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சாலபா என்ன ஆச்சு, என்ன ஆனார் அப்படின்னு கேட்டாங்க. யார சொல்ல, அவனுடைய ஆட்டு மந்தையின் காரணமாக அதை கவனிக்கிறதுனால என்ன செய்ய முடியல, அவரால் தொழுகையில ஈடுபட முடியலன்னு சொன்னார். சாலபாவுடைய கை சேதமே அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு என்ன, கொஞ்ச காலம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துடைய பொருளை வசூலிக்க அனுப்பிச்சாங்க. சாலபா கிட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க அப்படின்னு. ஜகாத்துடைய விஷயத்துல சாலபா என்ன செஞ்சாரு? கொஞ்சம் சுணுக்கல் ஏற்பட்டார். போன சஹாபாக்களை சொன்னார், நீங்க அப்புறம் வாங்கண்டார். திருப்பி போனாங்க, நீங்க அப்புறம் வாங்கன்னு சொன்னாரு. மறுபடியும் போனாங்க, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாரு. கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீங்க இனிமேல் சாலபா கிட்ட எந்த விதமான ஜகாத்துடைய பொருளையும் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போ நம்முடைய செல்வங்கள் பெருக பெருக ஆசை இருக்கும் எப்படின்னு சொன்னா, ஷைத்தான் சொல்லுவான், நீ கொடுத்துட்டேனா குறைஞ்சிரும், கொடுக்காம அப்படியே வச்சுக்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம கொடுக்கறதுனால நம்முடைய பொருட்கள் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. சாலபா என்ன செஞ்சாரு? கொடுக்கல. அல்லாஹ் தஆலா தௌபா சூராவுல 3 வசனங்கள் அல்லாஹ் இறக்கினான். யார் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ அவரிடத்துல வாங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் இறக்கினான். அந்த வசனத்துக்கு பிறகு சாலபா என்ன செஞ்சாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட எடுத்துக்கிட்டு வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அது பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல எடுத்துட்டு வந்தார், வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல எடுத்துட்டு வந்தார், வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. கடைசி சாலபாவுடைய முடிவு மோசமானதாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜகாத்தை கேட்கும் போது சரியான முறையில் ஒப்படைக்காததுதான் காரணம். நான் ஜகாத்தை நம்ம என்ன செய்யணும்? கணக்கிடணும். ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி தோராயமா கொடுக்கிறது வேற ஜகாத்து கிடையாது.
ஜகாத் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு குர்ஆன் சொல்லு. 8 விதமான நபர்களை சொல்லு, ஞாபகம் வச்சுங்க. ஜகாத் 8 விதமான நபர்களுக்கு கொடுக்கலாம். முதலாவது ஏழைகள், நார்மலா உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது தரித்திர நிலையில் உள்ள ஏழைகள், ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்கல்ல, அந்த ஏழைகளுக்கு கொடுக்கலாம். மூணாவது ஜகாத்தை வசூலிப்பவர்கள். இந்த மூன்றாவது இப்போ உள்ள சூழ்நிலையில இல்ல, முன்னாடி கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்துச்சு. நான்காவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவருக்கு என்ன செய்யலாம், ஜகாத்தை கொடுக்கலாம். ஐந்தாவது ஒருத்தர் கைதா இருக்கார், அவர் விடுதலை ஆகணும்னு சொன்னா சில தொகைகளை கொடுத்தா என்ன செய்வாங்க, அவரை விடுதலை செய்வாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல அவருக்கு என்ன செய்யலாம், ஜகாத்துடைய காசை கொடுக்கலாம். ஆறாவது ரொம்ப கடனில மூழ்கி கிடப்பவர்களுக்கு கொடுக்கலாம். ஏழாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணித்தவர்களுக்காக கொடுக்கலாம். 8 வழிபோக்கருக்கு கொடுக்கலாம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஜகாத் என்பது ஏழைகளுக்கு, தரித்திர நிலையில் உள்ள ஏழைகள், ஜகாத்தை வசூலிப்பவர், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர், விடுதலைக்காக சூழ்நிலையில இருப்பவர், கடனிலே மூழ்கி கிடப்பவர், அல்லாஹ்வின் பாதையில் தன்னை அர்ப்பணித்தவர், அதே மாதிரி வழிபோக்கர். இவங்க என்ன செய்யலாம், 8 பேருக்கு என்ன செய்யலாம், ஜகாத்துடைய பொருளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு மாற்றமா என்ன செய்யக்கூடாது, எதுக்காக இந்த ஜகாத்துடைய விஷயத்த பேசணும் அப்படின்றத சொல்லிடுறோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஜகாத்துடைய பொருளை சில பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது செய்யறேன், பள்ளிக்கு செய்யறேன்றாங்க. ஜகாத் யாருக்கு கொடுக்க கூடாது என்று சொன்னால், பள்ளி கட்டுவதற்கோ, மதரசா கட்டுவதற்கோ, அனாதை இல்லம் கட்டுவதற்கோ கொடுக்கக்கூடாது. கட்டுறதுக்கு அது மாதிரி பள்ளியினுடைய தேவைக்கு கொடுக்கவே கூடாது. நிறைய பேர் ஜகாத்துடைய காசை எடுத்து வச்சுட்டு கஞ்சி கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன செய்யாது, ஜகாத்து கூடாது. எதனா பொருள் வாங்கி தரது, வடை வாங்கி தரது, சம்சா வாங்கி தரது, ஜூஸ் வாங்கி தரது, இதெல்லாம் எதுவுமே என்ன செய்யாது, ஜகாத் ஏத்துக்காது. ஜகாத் அந்த 8 நிலைகளிலே உள்ளவர்களுக்கு கொடுக்கலாம். அதுபோன்று மதரசாவுகளுக்கெல்லாம் சில பேர் ஜகாத்து கேட்கிறாங்களே அப்படின்னு சொன்னா, ஓதக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யறாங்க, ஏழை நிலையில் உள்ள மாணவர்கள் இருப்பதனால என்ன செய்வாங்க, ஜகாத்துடைய காசை கொடுன்னு கேட்பாங்க. அந்த அந்தஸ்துல இருக்கிறதுனால என்ன செய்யலாம், மதரசாக்களுக்கு கொடுக்கலாம். ஆனா மதரசாவோட கட்டிடத்துக்கோ, பள்ளியினுடைய கட்டிடத்துக்கோ, அனாதை இல்லத்தினுடைய கட்டிடத்துக்கோ, இதர பள்ளியினுடைய செலவுகளுக்கோ என்ன செய்யக்கூடாது, ஜகாத்துடைய பொருளை கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தாலும் ஜகாத் என்ன செய்யாது, கூடாம போயிடும். சரி, ஜகாத் எவ்வளவுதான் கடமை, ஹதீஸ் தெளிவான முறையில சொல்லு. ஜகாத்து எவ்வளவு இருந்தா கடமை அப்படின்னு சொன்னா, யாரிடத்துல தங்கம் 87.5 கிராம், ஏறத்தாழ 11 சவரன், நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற நகையும் சேர்த்து, நம்ம சில பேர் சொல்லுவாங்க என்னது, அணிந்து இருக்கிற நகைக்கு ஜகாத் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, ஜகாத் இருக்குன்னு சொல்றாங்க. நாம் அணிந்திருக்கக்கூடிய பொருள்களுக்கும் சேர்த்து ஜகாத் ஹதீஸ்ல இருக்கு. கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்துல 2 பெண்மணிகள் வந்தாங்க. அந்த 2 பெண்மணிகளும் தங்க வலையில் அணிஞ்சிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, துவைதுன ஜகாத், நீங்க இதுக்கு ஜகாத் கொடுத்துட்டீங்களா? யார் சொல்லலாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. நரகத்தினுடைய நெருப்பு வலையில நீங்க அணைஞ்சிக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை யாரும் சொன்னாங்க. அப்ப ஜகாத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அணிஞ்சிருக்கக்கூடிய பொருட்களுக்கும் ஜகாத் இருக்கு. யாரிடத்திலே 87.5 கிராம், அதாவது 11 சவரம் யாரிடத்திலே இருக்கோ அவங்க என்ன செய்யணும், நிச்சயமாக ஜகாத் கொடுக்கணும். அதை கணக்கிடணும், அந்த குண்டான தொகை எவ்வளவு வருது. இப்போ உள்ள காலத்துல எப்படி பார்த்தாலும் 11 சவரம் என்ன செய்யும், ஒரு 7 லட்சம் ரூபா வரும்னு நினைக்கிறேன், குறைஞ்சபட்சம் நம்முடைய கணக்குக்கு. அதை என்ன செய்யும், கணக்கிட்டு பார்த்து அதுல இருந்து என்ன செய்யணும், 2% என்ன செய்யணும், தோராயமா சொன்னா ஒரு 25,000 வரும்னு நினைக்கிறேன். என்ன செய்யணும், அதை ஜகாத்தா கொடுக்கணும். அதுபோல வெள்ளி 612 கிராம் வெள்ளி யாருகிட்ட இருக்குமோ, 612 கிராம் வெள்ளி யாரிடத்துல இருக்குமோ அவங்களுக்கு என்னது, ஜகாத் கடமை. ஜகாத் என்ன செய்யணும், அது மாதிரி வெள்ளிக்கு ஈடான காசு யாரிடத்துல இருக்குமோ அவங்களும் ஜகாத் கொடுக்கணும். வெள்ளிக்கு ஈடான காசு அப்படின்னு சொன்னா
612 கிராம் இன்றைய கணக்குக்கு 67,320 ரூபா வருது. அந்த 67,320 ரூபா யாரிடத்துல ஒரு வருட காலம் அப்படியே இருக்குமோ அவங்களுக்கு ஜகாத் கடமையாயிரும். அதுக்கு மேல தொகைகள் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் என்ன செய்யணும், கணக்கு செய்யணும். ஜகாத்தினுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னா 100க்கு 2.5%. 100க்கு உதாரணத்துக்கு ஒருத்தர் 100 ரூபா வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், ஒரு 2000 ரூபா கொடுக்கணும். 1000 ரூபா வச்சுங்கிறாருன்னு சொன்னா 25 ரூபா கொடுக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யுங்க, நீங்க கணக்கு வச்சுங்க. ஏன்னா தர்ம கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை நீங்க என்ன செய்யுங்க, சரியான முறையிலே அதை கணக்கிட்டு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் தர்மம் கொடுப்பது சிறந்தது. அதிலும் சிறந்தது எது அப்படின்னு சொன்னா, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் தர்மத்திலே சிறந்தது எது அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தர்மத்திலே சிறந்தது ஆரோக்கியமாக இருக்கும்போது கொடுக்கிற தர்மம் சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன், எப்போது இதையெல்லாம் தடை செய்யுமோ, எப்போது இதையெல்லாம் நாம் தடை செய்து வைத்திருக்கின்றோமோ, கொடுக்காமல் இருக்கின்றோமோ, கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நெருக்கம் ஏற்படும் போது, கியாமத் நெருங்கும் போது சில விஷயங்கள் ஏற்படும். முதலாவது காலம் சுருங்கும். ஏன்னா நாம இப்போ அதை அனுபவிச்சுட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். இப்பதான் நோன்பு ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. என்னாச்சு, 15 நோன்பு 14 நோன்பு ஆயிடுச்சு. கியாமத்தினுடைய நெருக்கம் ஏற்பட ஏற்பட காலம் என்ன செய்யும், சுருங்கும். அதுபோல் சொன்னார்கள், அமலிலே சோம்பேறித்தனம் ஏற்படும். அதுபோல் சொன்னார்கள், கஞ்சத்தனம் ஏற்படும் சொன்னார். 4வது குழப்பங்கள் அதிகமாக வெளிப்படும். 5வது கொலைகள் அதிகரிக்கும். இந்த 5ம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த 5ம் என்ன செய்யும், அமலில சோம்பேறித்தனம், என்ன செய்ய முடியல, எந்த விதமான அமலும் செய்ய முடியல. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களை நாம் அறியாமல் செய்வதுதான் காரணம். இந்த 5 விஷயங்களை சொன்னாங்களே, காலம் சுருங்கும், அமலில் சோம்பேறித்தனம் ஏற்படும் சொல்லி. அதுல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, அமல்ல ஏன் சோம்பேறித்தனம் ஏற்படும் அப்படின்னு சொன்னா, எப்போது ஹலால் ஹராம் பேணுதல் இல்லையோ, எப்போது ஹராம் ஹலால் பேணுதல் இல்லையோ அப்போது நம்முடைய அமலில் சோம்பேறித்தனம் ஏற்படும். நம்மனால செய்ய முடியல அப்படின்னு எல்லாம் இல்லை, நம்மனால அமல் செய்ய முடியல அப்படின்னு எல்லாம் இல்லை. அமல் நம்மளால செய்ய முடியும். எப்போது நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய உடலிலே ஹராம் கலக்கிறதோ அமலின் பக்கம் என்ன செய்யாது, எண்ணம் வராது. ஏன்னா இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை யோசிச்சு பார்க்கணும். அங்கங்க ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட்றோம், அது ஹராமா ஹலாலா, டேஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம சாப்பிட்டுறோம். அதான் எங்க வந்துச்சு, யாரு அறுத்தா, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு பெரும்பாலும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஊர்ல ஹலாலான உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் மனசு கஷ்டப்படக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, மார்க்கெட்ல எல்லாம் போய் கறி வாங்கிட்டு வராங்க. ஆனா மார்க்கெட்ல யார் அறுக்கிறா என்னமோ எதுவுமே என்ன செய்யல, நமக்கு தெரியல. ஆரம்பத்துல என்ன செய்யறாங்க, நம்ம ஆளுங்க யாரோ ஒருத்தர் அறுத்துட்டாலும் கடைசி வரைக்கும் இவர் தான் அறுத்தாரு இவர் தான் அறுத்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க அதுல ஹலால் இல்ல ஹராம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால என்ன செய்யுங்க, ஹலால் ஹராமுடைய விஷயத்துல பேணுதலாக இருந்தோம் சொன்னா அமலில சோம்பேறித்தனம் ஏற்படாது. இதுல நம்ம பேணுதல் இல்லை அப்படின்னு சொன்னா எந்த விதமான அமல் செய்யறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால என்ன செய்யுங்க, அதுல இருக்கு, அதுல கொஞ்சம் சாரா இருக்கும். இந்த மாதிரி கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துடைய விஷயங்களை நிறைய சொன்னாலும், நிரப்பமாக சொன்னாலும், ஒரு ஹதீஸை சொல்வார்கள், 3 சத்தியமிட்டு சொல்வார்கள், நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, யார் ஜகாத் கொடுக்கிறாரோ அவருடைய பொருள் என்ன செய்யாது, நிச்சயமாக குறையாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்து சொல்லியிருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் என்ன செய்யும், குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன செய்யாது, அது ஒருபோதும் குறையாது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்முடைய ஜகாத் எந்த பொருளோடு கலந்து இருக்குமோ அந்த பொருளை என்ன செய்யறாது, அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க.
அதான் என்ன செய்யலாம், அப்புறம் கொடுக்கலாம், இந்த வியாபாரத்துக்காண்டி நம்ம போட்டு அதை அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதையும் சேர்த்து என்ன செய்யும், அதை அழிச்சிடும். அந்த மாதிரி மூணாவது சொன்னாங்க, ஜகாத் கொடுப்பதனால நமக்கு ஏற்படக்கூடிய தீங்கை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நிறுத்தி வச்சிருவான்னு சொன்னாங்க. அப்படி கொடுக்கலன்னு சொன்னா தீங்கு ஏற்படும். கொடுத்துடும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் தீங்குகளை நம்முடைய தக்தீர்ல எழுதப்பட்டுச்சோ அந்த தீங்குகளை எல்லாம் ஜகாத்தை கொடுப்பதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதை நிறுத்தி வைப்பான் அப்படின்னு சொல்லி கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்